அம்பிகாவதி அமராவதி, ஷாஜகான் மும்தாஜ், லைலா மஜ்னு, தேவதாஸ் பார்வதின்னு சொல்லிட்டு நிறைய காதல் கதைகள், காவிய கதைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே கேள்விப்படாத ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் ஜெனி லவ் ஸ்டோரி தாங்க. அவங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி தான் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த கிரேட் ஸ்டோரி ஆஃப் கார்ல் மார்க்ஸ் ஜெனி லவ் ஸ்டோரி. கார்ல் மார்க்ஸ், ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம். இவரை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம யாருமே அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஜெனி மட்டும் இல்லைனா நான் ஒரு சாமானிய மனிதனாகவே வாழ்ந்து இறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். யார் இந்த ஜெனி அப்படின்னு பார்த்தா 1814 பிப்ரவரி 12 ஜெர்மனியில் ஒரு மிகப்பெரிய பிரபுத்துவ குடும்பத்தில் பிறகுறாங்க. கார்ல் மார்க்ஸோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் பார்த்திங்கன்னா இவங்க. கார்ல் மார்க்ஸும் ஜெனியை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுமே ஜெனியோட வீட்டில் யாருமே எதுவுமே சொல்ல. ஏன்னா ஜெனியோட அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த ஏழை பணக்கார அந்த பிரச்சனைலாம் எதுவுமே பண்ணாமல் பார்த்திங்கன்னா இவங்களோட காதலுக்கு சம்மதத்தை தெரிவிச்சிட்டாருங்க. ஜெனியோட வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் மார்க்ஸோட வீட்டில் தாங்க பிரச்சனையே. ஒரு யூத இன பையன் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டில் ஒரே பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்தா கூட கார்ல் மார்க்ஸ் ஒரு வேலைக்கு போனால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அதனால் நான் ஒரு நல்ல வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை கிட்டத்தட்ட 7 வருஷம் கழித்து ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. இதுக்கு நடுவில் அவருக்கு சமுதாயத்து மேலே ஒரு மிகப்பெரிய பற்று ஏற்பட்டதுனால சமுதாயத்தை பற்றி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. குறிப்பாக பணக்காரன் தொடர்ந்து பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை தொடர்ந்து ஏழையாகவே ஆகிட்டு இருக்கான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணால் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கிறோன்னா அதுக்கான காரணம் கார்ல் மார்க்ஸ் மட்டும்தாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், சண்டே டைமில் லீவ் கொடுக்கணும், ஃபெஸ்டிவல் டைமில் லீவ் கொடுக்கணும். இதெல்லாம் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ் தான். நிறைய புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் அவருடைய புத்தகங்களில் சொல்ல ஆரம்பித்தார். இதை பார்த்து கவர்மெண்ட் அவருடைய புத்தகங்களுக்கு தடையெல்லாம் விதித்தாங்க. ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கம்யூனிசத்தோட உணர்வை இவர் தான் வெளிப்படுத்தினார். இன்றைய காலகட்டத்தில் கம்யூனிசங்கள் ஒரு இயக்கமாக இருக்கலாம், ஆனால் அன்றைய காலங்களில் அது ஒரு உணர்வாக இருந்தது. இன்றைக்கும் இவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரணம் மூலதனம்னு அவர் எழுதின புக்கு தாங்க. இந்த புக்குக்காக அவர் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் படிப்பாராங்க. ஸோ அவர் முழு டைமையும் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுனால அவர் ஃபேமிலியை எந்த அளவுக்கு பார்த்துருப்பாரு அப்படின்றது இதிலே நம்மளுக்கு தெரியுது. எஸ், அவரோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருந்தது. முக்கியமாக ஜெனி ஒரு மிகப்பெரிய பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவங்க. சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஆடம்பரமாக தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னென்ன கஷ்டம்லாம் படக்கூடாதோ எல்லா கஷ்டத்தையும் பட்டாங்க. அதில் முக்கியமாக அது எப்படி வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. குழந்தைக்கு பால் கொடுத்தா பாலுக்கு பதிலாக ரத்தம் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா வறுமை. அந்த நிலைமையிலையும் குழந்தைக்கு பாலை வாங்காமல் தன்னுடைய ஷூவை விற்று கார்ல் மார்க்ஸுக்கு சுருட்டு வாங்கி தராங்க. தான் பெற்ற குழந்தைகள் 4 குழந்தைகள் பசியினால் தன் கண் முன்னாடியே இறந்து போனாலும் எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ எந்த பெண் இப்படி இருப்பாங்கன்னு தெரியல, பட் இவங்க இருந்தாங்க. கார்ல் மார்க்ஸோட பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் சில டைம் இவருக்கே புரியாதான். ஸோ அதை இவங்க கரெக்ட் பண்ணி எழுதுவாங்களாம். ஜெனி பார்த்திங்கன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்டுடுறாங்க. அவங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுது. அவங்களால எழுந்துச்சி கூட நடக்க முடியல. கார்ல் மார்க்ஸுக்கும் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத போயிடுது. அதனால் ஒரே வீட்டில் இருந்தாலும் இவங்கள தனி ரூம்லேயும் அவங்கள தனி ரூம்லேயும் பார்த்திங்கன்னா படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட வியாதி அவங்களுக்கு தொச்சிடக்கூடாது, அவங்களோட வியாதி இவங்களுக்கு தொச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா ஜெனியை பார்க்காம கார்ல் மார்க்ஸ்னால் இருக்க முடியல, கார்ல் மார்க்ஸை பார்க்காம ஜெனினால் இருக்க முடியல. ஸோ அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலும் ஆகட்டும், நான் போய் ஜெனியை பார்த்தே தருவேன்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் போய் ஜெனியை பார்க்குறாங்க. கார்ல் மார்க்ஸும் ஜெனியும் பேசிக்கிறத பார்த்து அவங்க பொண்ணு அந்த ரூமை விட்டு வெளியே எழுதுறாங்க. ஒரு டீனேஜ் பாயும் ஒரு டீனேஜ் கேலும் உட்காந்து பேசுகிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு எழுதுறாங்க. கார்ல் மார்க்ஸ்க்கும் ஜெனிக்கும் பிறந்த 4 குழந்தை இறந்துடுச்சுன்னு நம்ம பார்த்தோம்ல. மற்றவங்களுக்கு 7 குழந்தை, அதில் 4 குழந்தை தான் இறந்து போச்சு. ஜெனியோட கடைசி நேரத்தில் கூட கார்ல் மார்க்ஸோட கையை பிடிச்சிக்கிட்டு இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஜெனி இறந்ததுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ் அந்த ரூமை விட்டு வெளியே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க மார்க்ஸ் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இறந்தது ஜெனி, ஆனால் இவர் சொல்கிறது மார்க்ஸ் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனி இல்லாத இந்த உலகத்தில் நான் வெறும் சடலம் தான் அப்படின்றத ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவங்க இறந்து 1 ஆண்டுக்குள்ளேயே இவரை இறந்து போயிடுறாரு. ஒரு உண்மையான காதல், ஒரு உண்மையான காவியம் கார்ல் மார்க்ஸ் ஜெனி. காதல் அப்படின்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் கார்ல் மார்க்ஸ் ஜெனி என்றைக்குமே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி பார்த்துருந்தா மறக்காமல் ரெட் கலர் அட்டக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.